மெதுவாக ஒரு விசித்திரமான கேள்வி எழுகிறது. மனிதர்கள் ஏன் எப்போதும் முன்னோக்கி நடக்கிறார்கள், ஏன் பின்னோக்கி நடப்பதில்லை? பிறந்தது முதல் இன்று வரை நமக்கு ஒரே விஷயம்தான் கற்பிக்கப்பட்டுள்ளது: முன்னோக்கி செல், முன்னால் பார், முன்னோக்கி நட. ஆனால் நாம் எப்போதும் ஒரே திசையில் நடப்பதால் தான் இன்று உலகில் முழங்கால் வலி, முதுகு இறுக்கம் மற்றும் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன என்று நான் சொன்னால், ஆம், இது முதலில் விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் உங்கள் முழு நாளையும் சற்று நினைத்து பாருங்கள். காலையில் எழுந்ததும் முன்னோக்கி நடக்கிறீர்கள். கைபேசியை பார்க்கும் போது முன்னால் பார்க்கிறீர்கள். கணினியில் வேலை செய்யும் போது முன்னால் பார்க்கிறீர்கள். வாகனம் ஓட்டும் போதும் அதே நிலை. நாள் முழுவதும் உங்கள் உடல் ஒரே மாதிரியான இயக்கத்தில் தான் இயங்குகிறது. இதன் விளைவாக சில தசைகள் அதிகமாக வேலை செய்கின்றன, மற்ற சில தசைகள் மெதுவாக செயலிழந்து விடுகின்றன. இந்த சமநிலையின்மை காலப்போக்கில் முழங்கால் வலி, முதுகு இறுக்கம், சமநிலை பிரச்சனை மற்றும் சில நேரங்களில் மனசோர்வை உருவாக்குகிறது. ஆனால் இப்போது ஒரு சுவாரஸ்யமான உண்மை: உலகின் பல பகுதிகளில் ஒரு புதிய உடற்பயிற்சி முறை பிரபலமடைந்து வருகிறது. மக்கள் பூங்காக்களிலும் தெருக்களிலும் உடற்பயிற்சி கூடங்களிலும் கூட பின்னோக்கி நடக்க ஆரம்பித்துள்ளனர். இதை பின்னோக்கி நடத்தல் என்று அழைக்கின்றனர். முதல் பார்வையில் இது சற்று விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆய்வு செய்தபோது பலரையும் ஆச்சரியப்படுத்தும் விஷயங்களை கண்டுபிடித்தனர். ஒரு சிறிய உதாரணம்: ஜப்பானில் உள்ள ஒகினாவா தீவு உலகில் நீண்ட ஆயுள் கொண்ட மக்களுக்காக பிரபலமானது. விஞ்ஞானிகள் அங்கு சென்றபோது ஏதோ ஒரு ரகசிய மருந்தை எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்கள் கண்டது மிகவும் எளிமையான ஒரு பழக்கம். பல வயதானவர்கள் தினமும் சிறிது தூரம் பின்னோக்கி நடந்தார்கள். அவர்களுக்கு இது ஒரு பயிற்சி அல்ல, ஒரு இயல்பான வாழ்க்கை முறையாக இருந்தது. ஆனால் ஆய்வுகள் காட்டியது என்னவென்றால், பின்னோக்கி நடப்பது உடலில் 3 முக்கியமான மாற்றங்களை உருவாக்குகிறது. அதில் முதல் மாற்றம் முழங்காலில் ஏற்படும் அழுத்தம். நாம் முன்னோக்கி நடக்கும்போது முழங்காலின் முன்புறத்தில் அதிக அழுத்தம் ஏற்படுகிறது. ஆனால் பின்னோக்கி நடக்கும்போது முழங்காலை சுற்றியுள்ள சிறிய நிலைப்படுத்தும் தசைகள் செயல்படத் தொடங்குகின்றன. இந்த தசைகள்தான் முழங்கால்களை வலுவாகவும் நிலையாகவும் வைத்திருக்கின்றன. இரண்டாவது மாற்றம் என்னவென்றால், மூளை அதிக செயல்பாட்டுடன் இயங்குகிறது. ஏனெனில் பின்னோக்கி நடக்கும்போது ஒவ்வொரு அடியிலும் மூளை புதிய தகவல்களை செயல்படுத்த வேண்டியுள்ளது. இது சிறுமூளை எனப்படும் மூளையின் ஒரு பகுதியை செயல்படுத்துகிறது. இந்த பகுதியே உடலின் சமநிலையையும் ஒருங்கிணைப்பையும் கட்டுப்படுத்துகிறது. அதனால்தான் பல விஞ்ஞானிகள் பின்னோக்கி நடப்பதை மூளையை செயல்படுத்தும் ஒரு பயிற்சி என்று கூறுகிறார்கள். ஆனால் மூன்றாவது மாற்றம்தான் மிகவும் சுவாரஸ்யமானது. இங்குதான் அறிவியலும் யோகாவும் சந்திக்கிறது போல தோன்றுகிறது. நீங்கள் மெதுவாகவும் உணர்வு பூர்வமாகவும் பின்னோக்கி நடக்கும்போது உங்கள் சுவாசத்தின் தடம் படிப்படியாக மாறுகிறது. இந்த மாற்றம் உடலின் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த தொடங்குகிறது. அறிவியலில் இது பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் உடலின் குணப்படுத்தும் செயல்முறை மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. இப்போது யோகாவின் ஒரு ஆழ்ந்த கொள்கை நினைவுக்கு வருகிறது. யோகா என்ன சொல்கிறது என்றால், உடல் ஒரு திசையில் சிக்கிக் கொள்ளும் போது ஆற்றலும் அதே வடிவத்தில் சிக்கிக் கொள்கிறது. ஆனால் நீங்கள் திசையை மாற்றும் போது அந்த ஆற்றலின் ஓட்டமும் மாறத் தொடங்குகிறது. இதனால்தான் பல யோகா பயிற்சிகள் தலைகீழாக செய்யப்படுகின்றன. உதாரணமாக விபரீத கரணி முத்திரை. இது உடலை எதிர் திசையில் வைத்து இரத்த ஓட்டத்தை மாற்ற உதவுகிறது. அதே கொள்கையின் ஒரு எளிய வடிவமே பின்னோக்கி நடப்பது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. வெறும் பின்னோக்கி நடப்பது மட்டும் போதாது. இதனுடன் ஒரு சிறிய 1 நிமிட நுட்பத்தை சேர்த்தால் அதன் பலனை பல மடங்கு அதிகரிக்கலாம். இங்குதான் பெரும்பாலானவர்கள் தவறு செய்கிறார்கள். அவர்கள் வெறுமனே பின்னோக்கி நடக்கிறார்கள். ஆனால் அந்த 1 நிமிட ரகசியம் அவர்களுக்கு தெரியாது. அந்த ரகசியம்தான் இந்த முழு பயிற்சியையும் ஒரு சாதாரண உடற்பயிற்சியிலிருந்து ஒரு சிறிய குணப்படுத்தும் முறையாக மாற்றுகிறது. இப்போது கேள்வி எழுகிறது: அந்த 1 நிமிட நுட்பம் என்ன? மேலும் பின்னோக்கி நடப்பதை சரியாக எப்படி செய்ய வேண்டும்? இதைத்தான் நாம் இப்போது கற்றுக்கொள்ளப் போகிறோம். பெரும்பாலானவர்கள் செய்யும் தவறு என்னவென்றால், பின்னோக்கி நடப்பது நல்லது என்று கேட்டவுடன் அடுத்த நாளே பூங்காவிற்கு சென்று அதை தொடங்கி விடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு யோகா பயிற்சிக்கும் இதற்கு ஒரு சரியான முறை உள்ளது. முறை சரியாக இருந்தால் குறுகிய நேர பயிற்சியும் நல்ல பலனை தரும். முறை தவறாக இருந்தால் அதே விஷயம் பயனற்றதாக தோன்றும். இதுவே அந்த 1 நிமிடத்தின் மறைக்கப்பட்ட ரகசியம். இந்த பயிற்சியை ஒரு சாதாரண செயலில் இருந்து ஒரு ஆழ்ந்த அனுபவமாக உயர்த்தும் நுட்பம். இப்போது அதை படிப்படியாக பார்ப்போம். முதலில் ஒரு அமைதியான இடத்தில் நின்று கொள்ளுங்கள். அது ஒரு பூங்காவாகலாம், உங்கள் வீட்டு முற்றமாகலாம், அல்லது ஒரு வெற்று பாதையாக இருக்கலாம். உங்களுக்கு சமநிலையுடன் நின்று இருக்க பயமில்லாத எந்த இடமும் சரி. பிறகு உங்கள் உடலை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். தோள்களை தளர்த்துங்கள். முதுகெலும்பை இயல்பாக நேராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மெதுவாக பின்னோக்கி நடக்கத் தொடங்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் அடிகள் மிகவும் நீளமாக இருக்கக்கூடாது. சிறிய, மெதுவான மற்றும் சீரான அடிகளை எடுத்து வையுங்கள்.
உங்கள் மூளை பின்னோக்கி நடப்பதற்கு பழகாததால் முதல் சில வினாடிகளில் அது சற்று அசௌகரியமாக உணரலாம். ஆனால் இந்த அசௌகரியம் உண்மையில் ஒரு நல்ல அறிகுறி. ஏனெனில் அது உங்கள் மூளையின் சமநிலை அமைப்பு செயல்படத் தொடங்கியுள்ளது என்பதை குறிக்கிறது. இங்குதான் அந்த ஒரு நிமிட ரகசியம் வருகிறது. நீங்கள் பின்னோக்கி நடக்கும்போது உங்கள் பார்வையை மென்மையாக்குங்கள். ஒரே ஒரு பொருளின் மீது கூர்மையாக கவனம் செலுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக சுற்றியுள்ள முழு சூழலையும் அமைதியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதையே மென்மையான பார்வை என்று அழைக்கப்படுகிறது. இது கேட்க எளிமையாக தோன்றினாலும் அதன் விளைவு ஆழமானது. உங்கள் பார்வை மென்மையாகும்போது மன அழுத்தம் குறையத் தொடங்குகிறது. அறிவியல் ரீதியாக மூளையின் ஆல்பா அலைகள் அதிகரிக்கின்றன. இந்த ஆல்பா நிலை என்பது உடல் தன்னை விரைவாக சரிசெய்து குணப்படுத்தும் ஒரு அமைதியான நிலையாகும். அதனால்தான் பல தியான முறைகள் பார்வையை மென்மையாக வைத்திருக்க பரிந்துரைக்கின்றன. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பின்னோக்கி நடக்கும்போது உங்கள் மூளை ஒவ்வொரு அடியையும் கவனமாக கண்காணிக்கிறது. உங்கள் பாதங்கள் தரையை எப்படி தொடுகின்றன, உங்கள் சமநிலை எப்படி மாறுகிறது, உங்கள் உடல் எந்த திசையில் நகர்கிறது, இவை அனைத்தையும் மூளை தொடர்ந்து செயலாக்குகிறது. இந்த செயல்முறை சமநிலையையும் ஒருங்கிணைப்பையும் கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியான சிறுமூளையை செயல்படச் செய்கிறது. அதனால்தான் பின்னோக்கி நடப்பது மூளையின் ஒருங்கிணைப்பு திறனை மேம்படுத்தும் என்று பல நரம்பியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் மாற்றம் மனதில் மட்டும் நின்று விடுவதில்லை, உடலிலும் தெளிவாக பிரதிபலிக்கிறது. இப்போது முழங்கால்களை பார்ப்போம். நாம் முன்னோக்கி நடக்கும்போது உடலின் எடை முழங்கால்களின் முன்புறத்தில் அதிகமாக விழுகிறது. ஆனால் பின்னோக்கி நடக்கும்போது அந்த எடை வேறுபட்ட முறையில் பகிரப்படுகிறது. இதனால் தொடையின் பின்புற தசைகளும் முழங்கால்களை நிலைப்படுத்தும் தசைகளும் செயல்படத் தொடங்குகின்றன. இதை ஒரு எளிய உதாரணத்தால் புரிந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் உள்ள ஒரு கதவை நிலைத்து பாருங்கள். அது ஒரே திசையில் மட்டும் திறக்கப்பட்டால் அதன் கீழ்கள் விரைவில் குழைந்துவிடும். ஆனால் அது இரு திசைகளிலும் இயக்கப்பட்டால் அதன் சமநிலை நீண்ட காலம் நீடிக்கும். உடலும் அதே விதமாக செயல்படுகிறது. இயக்கத்தின் திசை மாறும்போது புதிய தசைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இதனால்தான் சில விளையாட்டு பயிற்சியாளர்கள் வீரர்களை பின்னோக்கி நடக்கவும் பின்னோக்கி ஓடவும் பயிற்சியளிக்கிறார்கள். இது கால்களில் சமநிலையையும் வலிமையையும் மேம்படுத்துகிறது. ஆனால் யோகாவின் பார்வை இதைவிட ஆழமானது. யோகா கூறுவது என்னவென்றால், உடல் என்பது வெறும் சதை மற்றும் எலும்புகளாலான அமைப்பு மட்டுமல்ல, அது பிராணசக்தி ஓடும் ஒரு ஆற்றல் மண்டலம். உடல் ஒரே மாதிரியாக இயங்கும் போது அந்த ஆற்றலின் ஓட்டம் குறுகிவிடுகிறது. ஆனால் திசையை மாற்றும்போது அந்த ஓட்டம் புதிய பாதைகளை உருவாக்க தொடங்குகிறது. அதனால்தான் யோகாவில் எதிர்திசை பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பின்னோக்கி நடப்பதும் அதே கொள்கையின் ஒரு எளிய வடிவமாகும். இப்போது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் அலுவலகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாள் முழுவதும் நாற்காலியில் அமர்ந்து குறைவாக நடந்து எப்போதும் முன்னோக்கி சாய்ந்தபடியே இருப்பார். காலப்போக்கில் இடுப்பு மற்றும் முழங்கால்களில் அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் அந்த நபர் தினமும் 1 அல்லது 2 நிமிடம் பின்னோக்கி நடக்கத் தொடங்கினால் செயலற்றிருந்த தசைகள் மீண்டும் செயல்படத் தொடங்கும். சில சமயங்களில் இந்த சிறிய மாற்றமே பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக மாறும். இதனால்தான் சில பழமையான ஆசிரமங்களில் சாதகர்கள் அதிகாலையில் மெதுவாக பின்னோக்கி நடப்பார்கள். இவர்களுக்கு இது வெறும் உடற்பயிற்சி அல்ல, இது உடலை சுறுசுறுப்பாக்கியும் மனதை அமைதிப்படுத்தியும் செய்யும் ஒரு நடை தியானம். இப்போது இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு சிறிய சோதனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த 2 நாட்களுக்கு தினமும் 1 நிமிடம் மட்டும் பின்னோக்கி நடங்கள். அவ்வளவுதான். ஆனால் 3 விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். முதலாவது, மெதுவாக நடக்கவும். இரண்டாவது, உங்கள் அடிகளை சிறியதாக வைத்திருக்கவும். மூன்றாவது, உங்கள் பார்வையை மென்மையாக வைத்திருக்கவும். இந்த முறையில் விழிப்புணர்வுடன் பயிற்சி செய்தால் சில நாட்களில் சிறிய மாற்றங்களை நீங்கள் கவனிக்க தொடங்குவீர்கள். முழங்கால்களில் லேசான உணர்வு, நடையில் மேம்பட்ட சமநிலை மற்றும் ஒரு அமைதியான மனநிலை, இவை அனைத்தும் மெதுவாக உருவாகும். இதுதான் யோகாவின் அழகு. இது எப்போதும் கடினமான பயிற்சிகளை தேவைப்படுவதில்லை. சில நேரங்களில் மிகச்சிறிய மாற்றமே பெரிய விளைவுகளை உருவாக்கும். நீங்கள் இதுவரை கவனமாக கேட்டிருந்தால் சோதனை என்ற வார்த்தையுடன் ஒரு கருத்தை பதிவு செய்யுங்கள். அப்போதுதான் இந்த சிறிய முயற்சியை எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் என்பதை அறிய முடியும். முடிவாக ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். சில நேரங்களில் வாழ்க்கையில் சரியான திசையை கண்டுபிடிக்க நாம் ஒரு படி பின்வாங்க வேண்டியிருக்கும்.